ஹலோ எவ்ரிவான், ஈஸியாக ஈவினிங்கில் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 3/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கீ இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வந்த உடனே இதில் தேவையான அளவு மேலே ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு ஸ்மால் பவுலில் 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டைரி ஒயிட்னர், அதாவது பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால் நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா பாயில் ஆன 1/2 லிட்டர் பாலில் தேவையான அளவு நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்கோட மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த மில்க் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே கடைசியாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி இந்த மிக்சரை நல்லா கொதிய வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து நல்லா திக்கான பூரியாக திரட்டிக்கோங்க. இதை நல்லா அழகாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன சைஸஸ் பூரியாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ண பூரியை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியான பூரி ரெடி ஆகிரும். இப்போ இந்த பூரியை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அந்த ரெடி பண்ண பாலோட மிக்சர் எடுத்து மேலே ஊற்றி இந்த பூரியை 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்டியான பால் பூரி ரெடி. இதில் மேலே கார்னிஷிங்க்கு தேவையான அளவு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.